இந்த வீடியோவில் பஜாஜ் மேக்ஸிமா சிஎன்ஜி 2025 செப்டம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு, வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா, வண்டி இன்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக்கு ஸ்பார்க் இக்னேஷன் ஃபோர்சட் ஏர் கூலட் TDDSI இன்ஜின் டைப் வருதுங்க. வண்டி இன்ஜின் சிசி 236.2 சிசி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 7.45 கிலோ வாட்ஸு. மேக்ஸிமம் டார்கு வந்து 16.5 Nm கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வந்து டேங்கு கெப்பாசிட்டி வந்து 5லேருந்து 5.5 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து 40லேருந்து 45க்குள்ளே வருங்க. இப்போ இந்த வண்டி வச்சுருக்கவங்க இதுமாதிரி மைலேஜ் எவ்வளோ வருது சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமென்ஷன் வந்து ஓவரால் லென்த்து வந்து 3434 mm வருது. ஓவரால் வித்து வந்து 1494 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்டு வந்து 1832 mm. வீல் பேஸ் வந்து 2274 mm கொடுத்துருக்காங்க. வண்டி வெயிட்டு 553 கிலோ வருதுங்க. நீங்கள் பஜாஜ் மேக்ஸிமா சிஎன்ஜி 2025 செப்டம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு 3,37,000 ரூபா வருதுங்க. சில இடத்துல வந்து இந்த அமௌண்ட்லேயே வந்து பர்மிட் வந்து போட்டு கொடுத்துறாங்க. சில இடத்துல வந்து 2,500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பர்மிட்டுக்கு. பர்மிட்டு நீங்களே கூட ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக காசு உங்களுக்கு செலவாகும். ஓனால் ட்ரை பண்ணி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்மிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப காசு கம்மியாக வரும். எப்போ கிடைக்கும்னு பார்த்துங்க. ஆர்டி ஆஃபீஸில் போனீங்கன்னா பர்மிட்டு இப்போ அப்ளை பண்ணால் எப்போ கிடைக்கும் பார்த்துங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதுன்னா, வண்டி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் வந்து வண்டி வாங்குற இடத்துலேயே வேணால் பர்மிட் அப்ளை பண்ணால் அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதுன்னு பார்த்துங்க. சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இப்போ ஜிஎஸ்டி ரேட்டு வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க, வண்டி ரேட்டு கம்மியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வண்டி ரேட்டு கம்மியாக ஆகிடுச்சுன்னா நான் வீடியோ போடுறேன், நான் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு வண்டி ரேட்டு கம்மி ஆகலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா வண்டி ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் வண்டி ரேட்டு கமெண்ட்டில் போடுங்க. வண்டி வாங்குறவங்க யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.